ராத்திரி நேரத்தில் இந்தியாவில் சுதந்திரமாக தைரியமாக நடக்க முடிகிறதோ அன்றுதான் சுதந்திர தினம் என காந்தியடிகள் கூறியிருந்தார். அந்த சுதந்திரம் இன்று வரை இந்தியாவில் கிடைக்கவில்லை. இதற்கு உதாரணமாகத்தான் பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமம்தான் சன்பா. இங்கு வசித்து வந்த 20 வயது தலித் பெண் கடந்த 14ஆம் தேதி தன் அம்மாவுடன் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். சற்று தொலைவில் அம்மா வேலை பார்க்க மகள் இன்னொரு பகுதியில் புல்லறுத்து கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த 4 உயர்ஜாதி இளைஞர்கள் அந்த பெண்ணை குண்டுகட்டாக தூக்கிச் சென்று பலாத்காரம் செய்துள்ளனர். பலாத்காரம் செய்ததுடன் அந்த பெண்ணை கடுமையாக தாக்கியும் உள்ளனர். உடல் முழுவதும் பெண்ணுக்கு எலும்பு முறிவுகள் பல இடங்களில் ஏற்படும் அளவுக்கு கொடூரமாக அடித்துள்ளனர். இதில் அந்த பெண் படுகாயமடைந்தார். அந்த பெண்ணை ரோட்டோரமாக வீசிவிட்டு அவர்கள் போய்விட்டனர். அந்த வழியாக சென்ற கிராமவாசிகள் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கும் பெண்ணை கண்டு பெற்றோருக்கு விஷயத்தை சொன்னார்கள். அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடி மகளை மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். சம்பந்தப்பட்ட 4 பேர் மீதும் போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் சந்தீப், லவ்குஸ், ரவி மற்றும் ராம்குமார் ஆகிய 4 பேரை பாலியல் வன்புணர்வு மற்றும் கொலை குற்றச்சாட்டு போன்ற பிரிவுகளின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதெல்லாம் மிக கடுமையான எதிர்ப்பும் போராட்டங்களும் பல்வேறு கட்சிகள், மாதர் சங்கங்கள் தலையிட்ட பிறகுதான் நடந்துள்ளது. அதற்கு முன்பு போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே ஆபத்தான சூழ்நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாலும் அங்கு நவீன சிகிச்சை இல்லாததால் அருகிலுள்ள அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் ஜவஹர்லால் நேரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட பெண் சேர்க்கப்பட்டார். அவருக்கு 2 கை கால்களில் உணர்வே இல்லை. உடம்பில் உள்ள எலும்புகள் நொறுங்கி உள்ளதையும் நாக்கு அறுக்கப்பட்டுள்ளதையும் கண்டு டாக்டர்கள் அதிர்ந்து போனார்கள். முதுகெலும்பு முற்றிலுமாக உடைந்திருக்கிறது. உயிரை காப்பாற்ற எவ்வளவோ போராடியும் அது பலனளிக்கவில்லை. இந்த இளம் பெண்ணை அந்த காம கொடூரர்கள் சிதைத்தனர் என்பதை கேட்கும் பொழுது மனம் பதைபதைக்கிறது. அந்த காம அரக்கர்கள் 4 பேரும் மோசமான முறையில் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். வன்கொடுமை செய்தவர்களை எதிர்த்து போராடி அவர்களின் பிடியிலிருந்து வெளியே வர முயன்றிருக்கிறார் அந்த பெண். அவர்கள் அந்த பெண்ணின் மீது செலுத்திய அழுத்தத்தால் தனது நாக்கை கடுமையாக கடித்திருக்கிறார். அதில் அவரது நாக்கு வெட்டுப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணின் முதுகுத்தண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடம்பில் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மிக மோசமான நிலையில்தான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரின் கால்கள் 2ம் முழுவதுமாக முடங்கி போய்விட்டன. அவரது கைகள் பாதி அளவு முடங்கி இருந்துள்ளது. பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வீசப்பட்ட அந்த பெண் மருத்துவமனையில் 2 வாரங்களாக தன் மூச்சை பிடித்துக் கொண்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காததால் இறந்து போனார். ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எதிர்க்கட்சிகள் சரமாரி கேள்விகளை, குற்றச்சாட்டுகளை வீசி வரும் நிலையில் உயிரிழந்த தலித் பெண்ணின் மரணம் மேலும் உலுக்கி போட்டுள்ளது. உண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் அடுத்தடுத்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் பலாத்காரங்கள், கொலைகள் அதிகரித்தபடி உள்ளன. இந்த நிலையில்தான் இந்த கொடூரம் நடந்துள்ளது. இந்த கொந்தளிப்புக்கு இடையில் இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவமும் நடந்ததே வேதனையான ஒரு விஷயமாகும். உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை எரித்து விடும்படி அவரது குடும்பத்தாருக்கு போலீசார் வலியுறுத்த தொடங்கியுள்ளனர். ஆனால் அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் டெல்லி ஆஸ்பத்திரியில் இருந்து ஹத்ராஸிற்கு குடும்பத்தினர் புறப்பட்டனர். அவர்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் தரப்பட்டிருந்தது. ஆனால் ஹத்ராஸிற்கு அந்த குடும்பத்தினர் செல்வதற்கு முன்பேயே பெண்ணின் சடலத்தை போலீசார் கொண்டு சென்று விட்டனர். நேரடியாக சுடுகாட்டுக்கே சென்று குடும்பத்தினரின் கதறலையும் மீறி எரியூட்டி விட்டனர். பெண்ணின் தந்தை சுமார் 40 பேருடன் சுடுகாட்டுக்கு சென்றார். அப்போது பூல்கார்கி கிராமத்திற்கு அருகே உள்ள சுடுகாட்டில்தான் பெண்ணின் உடலை உடனடியாக எரித்தாக வேண்டும் என்று போலீசார் சொல்லி உள்ளனர். எதற்காக சொந்தக்காரர்கள் வருவதற்கு முன்பு போலீசார் இவ்வளவு அவசரம் காட்டினார்கள் என்று தெரியவில்லை. ஏன் அந்த பெண்ணுடைய அப்பாவை கட்டாயப்படுத்தினார்கள்? அவர்களுக்கு என்னதான் வேண்டும்? என்ன மாதிரியான அரசியல் இது? இவ்வளவு நடந்தும் அந்த பெண் பலாத்காரம் செய்யப்படவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். விஷயத்தை மூடி மறைக்கத்தான் இப்படி செய்யப்பட்டுள்ளது என்று கொந்தளித்தனர். ஆனால் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது என்னவென்றால்,
எல்லா நடவடிக்கைகளும் அந்த பெண்ணின் குடும்பத்தார் விருப்பப்படியே நடந்துள்ளது என்று கூறுகின்றனர். இதனிடையே இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க முதல்வர் யோகி உத்தரவிட்டுள்ளார். அடுத்த 7 நாட்களுக்குள் இது தொடர்பாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் விரைவு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி தந்துள்ளார். பாலியல் பலாத்காரம் செய்கிற கொடூரன்களுக்கு சரியான தண்டனை கொடுத்திருந்தால் மாதம் ஒரு கொடூரமான கற்பழிப்புகள் அரங்கேறுமா? பல நாட்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 8 வயது சிறுமி ஆசிபா ஜனவரி மாதம் கடத்தப்பட்டு ஒரு கோவிலில் வைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாள். 5 நாட்களுக்கு பிறகு ஆசிபாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவள் துன்புறுத்தப்பட்டிருந்தால் அவளது கால்கள் முறிக்கப்பட்டிருந்தது. நகங்கள் கருத்து போய் உள்ளன. கையிலும் விரல்களிலும் நீலம் மற்றும் சிவப்பு நிற குறிகள் இருந்தது. ஆசிபாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டு 6 நாட்கள் கழித்து, அதாவது 2018 ஜனவரி 23ஆம் தேதி மாநில குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிட்டார் ஜம்மு காஷ்மீர் முதல்வர். இது மாநில போலீசின் சிறப்பு பிரிவு. கோயில் ஒன்றில் பல நாட்கள் ஆசிபா கட்டி வைக்கப்பட்டதாகவும் மயக்க மருந்து தரப்பட்டதாகவும் காவல்துறையின் குற்றப்பத்திரிகை கூறுகிறது. பல நாட்கள் பட்டினி போட்டு மயக்க மருந்து கொடுத்து தொடர்ந்து பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட பின் தலையில் கல்லால் தாக்கப்பட்டிருந்தாள் ஆசிபா. ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் சாஞ்சிராம் என்பவர் போலீஸ் அதிகாரிகள் சுரேந்தர் வர்மா, ஆனந்த் தத்தா, திலக்ராஜ் மற்றும் கஜீரியா ஆகியோர் உதவியோடு இந்த குற்றத்தை திட்டமிட்டு செய்ததாக குற்றம் சாட்டினார். சாஞ்சிராமின் மகன் விஷால், இளம் வயதினரான அவரது சகோதரி மகன் ஆகியோரும் வன்புணர்வு மற்றும் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கஜிரியா உள்ளிட்ட சில போலீஸ் அதிகாரிகள் ரத்தம் தோய்ந்த ஆசிபாவின் ஆடைகளை துவைத்த பிறகு தடயவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பியதாக புலனாய்வு அதிகாரிகள் கூறினார்கள். சில ஆண்டுகளுக்கு ஆசிபாவை புதைக்க அங்கு சிலர் சூழ்ந்து கொண்டு அங்கே புதைத்தால் வன்முறை நடக்கும் என்று மிரட்டி அங்கு இருந்து அனுப்பி வைத்துள்ளனர். இதையடுத்து ஆசிபாவை 7 மைல் நடந்து சென்று வேறொரு கிராமத்தில் புதைத்ததாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிபாவின் பெற்றோர்கள் அவர்களின் 2 மகள்களும் இறந்து விட்டனர். ஆசிபாவின் தாயார் வலியுறுத்தியதால் அவர் தனது மைத்துனரின் மகளான ஆசிபாவை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளார். ஆசிபாவை ஒரு பாடும் பறவை என்றும் மான் போல துள்ளி குதித்துக் கொண்டே இருப்பாள் என்றும் அவரது பெற்றோர்கள் கூறினார்கள். அந்த வழக்கில் கைதான குற்றவாளிகளுக்கும் இன்று வரை சரியான தண்டனை கிடைத்ததா என்பது கேள்விக்குறிதான். வட இந்தியாவில் மட்டுமில்லை, நமது தமிழகத்திலும் நடந்திருக்கும் பாலியல் குற்றங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கிறதா? சென்னை அயனாவரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் மாற்றுத்திறனாளியான 11 வயது சிறுமி ஒருவர் பல மாதங்களாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரமும் 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வெளியான போது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சிறுமி குடியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் ஆபரேட்டராக வேலை பார்த்த ரவிக்குமார் என்பவர் இந்த துஷ்பிரயோகத்தில் ஈடுபட ஆரம்பித்து பிறருக்கும் இந்த தகவலை பரப்பினார். இதற்கு பிறகு அங்கு வந்த பிளம்பர், வேலை பார்ப்பவர்கள் என பலர் அந்த சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி உள்ளனர். ஒரு கட்டத்தில் சிறுமி வலியால் துடிக்கவே இந்த விவகாரம் வெளியில் வந்தது. இதையடுத்து அந்த சிறுமியின் பெற்றோர் காவல்துறையிடம் புகார் செய்துள்ளனர். உடனடியாக இந்த விவகாரத்தில் ஈடுபட்ட ரவிக்குமார், சுரேஷ், ராஜசேகர், எரால் பிராஸ், அபிஷேக், குமரன், முருகேசன், பரமசிவம், ஜெய்கணேஷ், பழனி தீனதயாளன், பாபு, ராஜா, சூர்யா குணசேகரன், ஜெயராமன், உமாபதி ஆகிய 17 பேர் கைது செய்யப்பட்டனர். புழல் சிறையில் சிறுமியின் முன்னிலையில் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. சுமார் 6 மாதங்களுக்கு மேலாக இந்த சிறுமியை இவர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருந்தனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களை குண்டர் தடுப்பு காவல் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி காவல்துறை ஆணையர் உத்தரவிட்டார். ஆனால் இவர்கள் மீதான குண்டர் சட்டம் ஜனவரி மாதம் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. இருந்தபோதும் இவர்கள் யாருக்கும் ஜாமீன் வழங்கப்படவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, காயம் ஏற்படுத்துதல், கூட்டு பாலியல் வன்கொடுமை, கொலை முயற்சி, கொலை மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழும் போக்சோ சட்டத்தின் 10வது மற்றும் 12வது பிரிவுகளின் கீழும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. சிறுவர்களை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை விதிக்கும் போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழும் குற்றம் சாட்டப்பட்டது. 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 2018 டிசம்பர் 20ஆம் தேதி மகிழா நீதிமன்ற நீதிபதி RN மஞ்சுளா முன்னிலையில் விசாரணை துவங்கியது. விசாரணை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே 10வது குற்றவாளியான பாபு என்பவர் சிறையிலேயே இறந்து விட்டார்.
மீதமுள்ள 16 பேர் மீது வழக்கு தொடர்ந்து நடைபெற்றது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் 7 சாட்சிகளும் அரசு தரப்பில் 36 சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டனர். வழக்கின் விசாரணை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நிறைவடைந்த நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மொத்தமுள்ள 16 பேரில் 15 பேர் குற்றவாளி எனவும் தோட்டக்காரரான குணசேகரன் என்பவர் விடுதலை செய்யப்பட்டதாகவும் நீதிமன்றம் அறிவித்தது. அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் பிப்ரவரி 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. அதன்படி குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ரவிக்குமார், சுரேஷ், அபிஷேக், பழனி ஆகிய 4 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும், ராஜசேகர் என்பவருக்கு ஆயுள் தண்டனையும், தீனதயாளன், ராஜா, சூர்யா, சுகுமாரன், முருகேசன், பரமசிவம், ஜெய்கணேஷ், ஜெயராமன், உமாபதி ஆகிய 9 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், எரால் பிராசுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த தண்டனை பற்றி வழக்கறிஞர் தரப்பில் கூறியது என்னவென்றால், சிறாரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குவோருக்கு மரண தண்டனை வழங்கும் திருத்தம் 2018 ஏப்ரலிலேயே கொண்டுவரப்பட்டு விட்டாலும் கூட குற்றம் நடந்த காலத்தில் அந்த பிரிவு போக்சோ சட்டத்தில் இல்லை என குற்றவாளிகள் தரப்பு வாதிட்டதாகவும், ஆகையால் குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்ச தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இளம் பெண்களை ஏமாற்றி உடலுறவு செய்து அதனை வீடியோ எடுத்து சில இளைஞர்கள் பணம் பறித்தது குறித்து பெண் ஒருவர் பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார் என 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த மார்ச் மாதம் கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி இவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் ஓராண்டுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் சிறையில் இருக்கும் நிலை உருவானது. அதே நேரத்தில் இந்த வழக்கு சிபிசிஐடியிடம் இருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இன்று வரை அதற்கும் விடை தெரியவில்லை. இந்த வழக்கிற்காகவும் இந்தியாவே கொந்தளித்தது. பெண்களை நிர்வாணமாக்கி அதை படம் எடுத்து அவர்களிடம் பணம் வாங்கி இணையதளத்திலும் வெளியிட்டு அவர்களை வலுக்கட்டாயமாக பாலியல் தொழிலும் ஈடுபடுத்திய நாகர்கோவில் காசி காவல் நிலையத்தில் ஹாட் காமித்து விளையாடியது அனைவரும் அறிந்ததே. ஒவ்வொரு பாலியல் வழக்கிற்கும் இந்தியாவே கொந்தளிப்பது பெருமையான விஷயமாக இருந்தாலும் அந்த கொந்தளிப்பு ஒரு சில நாட்கள் மட்டும் இருப்பதுதான் வேதனையாக இருக்கின்றது. மீம்ஸ்களின் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக ஒரு போஸ்ட் போட்டுவிட்டு ஏதோ நாட்டிற்கே போராடும் ராணுவனை போன்று சித்தரித்துக் கொள்கிறார்கள். ஒரு பிரச்சனைக்கான தீர்வு அந்த பிரச்சனை முடியும் வரை குரல் கொடுப்பதை, அதை விட்டு சமூக வலைதளத்தில் மட்டுமே குரல் கொடுப்பது அறமற்ற செயலாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வழக்கு வருகிறது. சரியான தண்டனை எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்று இன்று வரை தெரியவில்லை. பாலியல் பலாத்காரம் செய்யும் கொடூரங்களுக்கு மக்கள் முன்னிலையில் தண்டனை கொடுத்தால் மட்டுமே இது முற்றிலும் நீங்கும். கடுமையான தண்டனை இருந்தால் மட்டுமே இது போன்ற குற்றங்கள் குறையும். இதைத்தான் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். காம பசியில் இருக்கும் காம கொடூரர்களை தண்டனையால் மட்டுமே ஒழிக்க முடியும். இன்னும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இன்னும் எத்தனை ஹாசிபாவோ, எத்தனை மனிஷாவோ.